வெல்கம் டு மேக்ஸ் உலகம். born to solve, solve to win. இன்னைக்கு நாம irrational நம்பர்ஸோட 6 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி irrational நம்பர்ஸ்னா என்னன்றத சுருக்கமா பார்த்துடலாம். p by q ஃபார்ம், அதாவது ஃபிராக்ஷனா எழுத முடியாத எல்லா நம்பர்ஸும் irrational நம்பர்ஸ். இத சுருக்கமா சொல்லணும்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் எல்லாம் irrational நம்பர்ஸ். எக்ஸாம்பிள், நான் பர்ஃபெக்ட் ரூட் நம்பர்ஸ், mathematical constants like pi are irrational numbers. First நாம closure property of irrational numbers பத்தி பார்த்துடலாம். அதாவது irrational numbersக்கு நடுவுல ஆபரேஷன் அப்ளை பண்ணா அகைன் கிடைக்கிற ஆன்சரும் irrational நம்பரா இருக்கணும். First closure property-ய அடிஷனுக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். square root of 2, square root of 3ன்ற ரெண்டு irrational numbers ஆட் பண்ணா அகைன் கிடைக்கிற ஆன்சரும் irrational நம்பரா இருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள்ல square root of 2 2 minus square root of 2ன்ற ரெண்டு irrational நம்பரை ஆட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் 2ன்ற ரேஷனல் நம்பரா இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா irrational numbers are not always closed under addition. நெக்ஸ்ட் சப்ராக்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். square root of 5 square root of 2ன்ற ரெண்டு irrational நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் அகைன் irrational நம்பரா இருக்கு. ஆனா செகண்ட் எக்ஸாம்பிள்ல ரெண்டு சேம் irrational நம்பரை சப்ராக்ட் பண்ணா 0ன்னு ரேஷனல் நம்பர் கிடைக்குது. சோ irrational numbers are not always closed under subtraction. நம்ம ஏற்கனவே செக் பண்ண மெத்தட்ல மல்டிப்ளிகேஷனுக்கும் செக் பண்ணி பார்த்தா irrational numbers are not always closed under multiplication. அதே மாதிரி irrational numbers are not always closed under division. சிம்பிளா சொல்லணும்னா irrational numbers are not always closed under addition, subtraction, multiplication and division. செகண்ட் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெண்டு irrational நம்பர்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஆபரேஷன் அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கணும். ரெண்டு irrational நம்பர்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ irrational நம்பர்ஸ் ஃபாலோ த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஆனா ரெண்டு irrational நம்பர்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ சேம் ஆன்சர் கிடைக்காது. So, irrational numbers does not follow the commutative property for subtraction and division. Third property, associative property. இத சிம்பிளா சொல்லணும்னா மூணு irrational numbers இருக்கும். அதுல ரெண்டு irrational numbers-ஆ குரூப் பண்ணி ஆபரேஷன் அப்ளை பண்ணாலும் கிடைக்கிற ரிசல்ட் சேமா இருக்கணும். அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது irrational numbers-அ டிஃபரெண்ட் வேஸ்ல குரூப் பண்ணாலும் அந்த ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. So, for irrational numbers, associative property is true for addition and multiplication. ஆனா சப்ராக்ட் பண்ணும் போதோ டிவைட் பண்ணும் போதோ irrational numbers குரூப் பண்ணா அதோட ஆன்சர் சேமா இருக்காது. So for irrational numbers, associative property of subtraction and division is false. மேத்ஸ் உலகம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். முக்கிய வினாக்கள், இலவச மாதிரி தேர்வு மற்றும் தேர்வு குறிப்புகளை பெறலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். Fourth property, distributive property of multiplication over addition and subtraction. Irrational numbersல multiplication distributes over both addition and subtraction. அதாவது இங்க left hand sideல first BCன்ற ரெண்டு irrational numbersோட சம்மையோ டிஃபரன்ஸையோ கண்டுபிடிச்சணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிசல்ட்டை ஏவோட மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் ஏபின்ற ரெண்டு irrational நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது ஏசின்ற ரெண்டு irrational நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ரெண்டு ரிசல்ட்டையும் ஆடோ சப்ராக்டோ பண்ணும். அப்படி பண்ணா ரெண்டு சைடும் சேம் ஆன்சரே கிடைக்கும். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் irrational நம்பர்ஸ். எந்த ஒரு irrational நம்பரோடையும் ஜீரோவை ஆட் பண்ணா சேம் irrational நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் irrational நம்பர். அதே மாதிரி எந்த irrational நம்பரோடையும் 1 மல்டிப்ளை பண்ணாதான் சேம் irrational நம்பர் கிடைக்கும். So 1 is the multiplicative identity for irrational numbers. Last property, inverse property of irrational numbers. இந்த ப்ராப்பர்ட்டியை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நம்பரோட ஆப்போசிட்ட ஆடோ மல்டிப்ளையோ பண்ணணும். ஒரு irrational நம்பரையும் அந்த சேம் irrational நம்பரோட நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 0 கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு irrational நம்பரை அதோட ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 1 கிடைக்கும். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஐ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.